நம்ம ராஜாவா இப்படி பண்ணா? ஆமாங்க, ஜீவா பிள்ளை பாவம். அவள் அழுவுறத பார்க்கும்போது எனக்கு மனசே கேட்கலங்க. அவளும் என்னதான் தப்பு பண்ணா? இந்த பையன் ஏங்க இப்படி இருக்கான்? சத்தியமா சொல்றேன், ஒரு பொம்பளை பிள்ளையோட கண்ணீர் நம்ம வீட்டில் பட்டுச்சுன்னா, அதுவும் வாழ வந்த பொம்பளை பிள்ளையோட கண்ணீர் நம்ம வீட்டில் பட்டுச்சுன்னா அது 7 ஜென்மத்துக்கும் தொடருங்க. அது ஏன் இந்த பயலுக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு தெரியல. எத்தனையோ வாட்டி நானும் சொல்லி பார்த்துட்டேன். அப்படி அவன் மனசுல என்னதான் கோவம்னு எனக்கு புரியவே இல்லை. ரத்னம், இதை பத்தி நான் ஏதாவது... அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. என்ன கேட்டாலும் அவன் எதுவும் பதில் சொல்ல போறதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அவன் இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சிட்டான். அவங்க அம்மா என்னத்தை சொல்லி கொடுத்தாலும் தெரியல. இந்த பையன் ஜீவா வேணான்னு சொல்லவே மாட்டான். இப்ப ஜீவாவையே வீட்டை விட்டு போன்னு சொல்றானா? என்ன? ஆமாங்க, அந்த பிள்ளை பாவம் சொல்லிக்கிட்டு அழுவுது. எவ்வளவு மனசு கஷ்டப்படும். இவனுக்காக தான் திரும்பி வந்திருக்கு. இந்த பையன் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி பேசிட்டு இருக்கான். என்னதான் நினைக்கிறானோ இவனுக்கு ஒன்றும் புரியல. இவனை நான் இப்படி வளர்க்கவே இல்லைங்க. இவன் ஏங்க இப்படி இருக்கான்? கொஞ்சம் அமைதியாரு, வீட்டுக்கு வரட்டும், என்ன எதுன்னு கேட்போம். நான்லாம் அவன்கிட்ட பேசுறாப்ல இல்ல. என்ன பேசினாலும் அந்த பையன் இப்படிதான் பண்றான்னு தெரிஞ்சு போச்சு. தயவு செஞ்சு என்னெல்லாம் அவன்கிட்ட பேச விடாதீங்க. நானும் பேச மாட்டேன். நீங்களும் எதுவும் கேட்காதீங்க. இப்படியே போயிட்டு இருந்தா யாரு தான் கேட்கறது? ஒரு தப்பு நடக்குதுன்னா கேட்டுதானே ஆகணும். இப்படியே விட்டுட்டு இருந்தா 2 பேர் இஷ்டத்துக்கு ஆடுவாங்க. அப்படி 2 பேர் இஷ்டத்துக்கு ஆடுறதா இருந்தா இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லிடு. அட நீங்க வேறங்க, கல்யாணம் ஆன கையோட செம்பாவும் ராஜாவும் அவங்க பொண்ணு வீட்டோட போயிருவாங்களாம். என்ன? ஆமாங்க, இதையே அவதான் என்கிட்ட சொன்னா. பொண்ணு வீட்டோட போறாங்களா? ஆமாங்க, கோடீஸ்வர பொண்ணு, அதுவும் ஒரே பொண்ணு. அந்த பொண்ணை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா இவன் தானே அங்க போகணும். அவங்க அப்பா எப்படி தான் பொண்ணு விடுவாரு? வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறத பேசிதான் அவங்க எல்லா முடிவும் எடுத்திருக்காங்க. இதுல செம்பா நானும் அங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. இனிமே முடிவெடுக்க போறது நம்ம கிடையாது, அவன்தான். நம்ம நல்லது எது கெட்டது எதுன்னு எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. இன்னமும் அவன் பார்த்து திருந்தாம இருக்கானா? பின்ன அவன் வாழ்க்கை எப்படி இருக்கணுமோ இருக்கட்டும். நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். நீங்களும் இதுல தலையிடாதீங்க. உங்களுக்கே ஏற்கனவே உடம்பு முடியல. ரத்னம், ராஜா பையன் வரான். எவன் வந்தா எனக்கு என்ன? எவன்கிட்டயும் நான் பேசுறாப்ல இல்ல. பெரியமா, பெரியமா, என்ன பெரியமா கூப்பிட கூப்பிட அமைதியா இருக்காங்க? பெரியமா ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. நான் யாருக்கிட்டையும் பேசுறாப்ல இல்லன்னு சொல்லிடுங்க. என்னாச்சு உங்களுக்கு? முன்னாடி தானே நிக்கிறேன், என்கிட்ட டைரக்டாவே சொல்லலாமே. உங்க பெரியப்பா கிட்ட சொல்ல விடுறீங்க. பெரியமா என் மேல எதுவும் கோவமா? பெரியமா உங்களை தான். ஆமாண்டா, கோவமா தான் இருக்கேன். என்ன பெரியமா கோவம்? நான் ஒண்ணு மட்டும் கேக்குறேன். சரி கேளுங்க. அதுக்கு நீ உண்மைய சொல்லணும். உண்மைதானே, சொல்லிட்டா போச்சு. இப்ப எங்க போயிட்டு வர? இப்பயா? ஆமாண்டா, இப்ப எங்க போயிட்டு வரன்னு கேட்டேன். அது உண்மையாதான் சொல்லணும் சொல்லிட்டேன். எங்க போயிட்டு வர? அது அம்மா எனக்கு பொண்ணு பார்த்து வச்சிருந்தாங்க இல்லையா? ஆமா, அந்த பொண்ணை தான் பெரியமா பார்த்துட்டு வரேன். ரத்னம், கொஞ்சம் அமைதியா இரு. நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? பெரியமா, என்னடா இப்ப எதுக்கு என்னைய இப்படி சொல்ல? உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமா இல்ல? இல்ல பெரியமா, நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ என்னடா தப்பு பண்ணல? கூச்சமே இல்லாம இன்னொரு பொண்ணை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்ற. வீட்டுல உனக்கு பொண்டாட்டி இருக்காளா இல்லையாடா? சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? பெரியமா, வாயை மூடுடா. உன்கிட்ட பேசுறதுக்கே எனக்கு அருவருப்பா இருக்கு. பெரியமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ என்கிட்ட ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீ உண்மையை தானே சொல்லணும்னு சொன்னேன். இந்த விஷயத்துல நீ போய் சொல்லியிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். அது எப்படிடா? வீட்டுல அழகான பொண்டாட்டி இருக்கு, இன்னொரு பொண்ணு கட்டத்துக்கு எப்படி மனசு வருது உனக்கெல்லாம்? சொல்லுடா. பெரியமா, எதுவும் பேசாத. உன் மேல எவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருந்த தெரியுமா? பாவம்டா அந்த பிள்ளை. அம்மா அப்பா இல்லாத பிள்ளை. உன்னை நம்பி தானடா வந்திருக்கு. அதுக்கு நீ இப்படி துரோகம் பண்ணலாமா? சரி, ஏதோ ஒரு இதுல தப்பு பண்ணிடுச்சு. அதுவும் யாருக்காக பண்ணுச்சு? அது உடம்புல பிரச்சனைன்றதுனால நீ நல்லா இருக்கணும்னு தானேடா அது போயிட்டு விட்டு போச்சு. அது ஒரு குத்தமா? இந்த குத்தத்தை சொல்லி எத்தனை நாள் அவளை குத்தி கொட்டி காமிச்சிட்டு இருக்க போற? சொல்லுடா. பெரியமா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வாயை மூடு சொல்லிட்டேன். ஏதாவது பேசுன அப்புறம் பெரியமா மூஞ்சில நீ முழிக்க விடாம பண்ணிடுவேன். எப்பறம் உனக்கு இப்படிலாம் பேசுறதுக்கு மனசு வருது? என்ன நீ உங்க அம்மா மாதிரி மாறிட்டியா? சொல்லுடா. இல்ல உங்க அம்மா தான் இந்த மாதிரி நடந்துக்க சொல்லி கொடுத்தாளா? நீ இந்த மாதிரி பண்ற தைரியத்துல தானே உங்க அம்மாவும் இந்த ஆட்டம் ஆடுறா. எதுக்குடா பொண்ணுங்களோட வாழ்க்கையில விளையாடுறீங்க? அவ எம்பிட்டு தூரம் தெரியுமா அழுதுட்டு போறா? ஒரு பொண்ணோட சாபத்தையும் பாவத்தையும் நம்ம வாங்கிக்கவே கூடாதுடா. அது 7 ஜென்மத்திலயும் நம்ம பின் தொடர்ந்து வரும். ஆனா நீ உன்னை நேசிக்கிற பொண்ணு, நீயும் நேசிக்கிற பொண்ணு எப்படி காயப்படுத்துற? வெக்கமா இல்ல உனக்கு?
இதுக்கு எதுக்குடா எனக்கு ஜீவா தான் வேணும், ஜீவா தான் உசுரு, அப்படி எப்படின்னு அழுது புரண்டு அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண. நீ பாட்டுக்கு செவனேன்னு இருந்திருந்தா அந்த பொண்ணு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வந்திருப்பாள்ல. உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாவம் அவ உங்க அம்மா கிட்டயும் படாத பாடுபடுறா. இதுல நீயும் இப்ப சேர்ந்துக்கிட்டியா? சத்தியமா சொல்றேன்டா, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. நல்ல ரத்னம். பொண்ணோட மனசை கெடுக்குறீங்கல்ல, நீயும் உங்க அம்மாவும் நல்லாவே இருக்க மாட்டீங்க. எழுதி வச்சுக்க. ரத்னம், ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? பின்ன என்னங்க பண்ண சொல்றீங்க? இந்த பையன் பண்றதெல்லாம் சரியா இல்ல சரின்னு தான் உங்களுக்கு படுதா? இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான், தட்டி கேட்காம சும்மா அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க சொல்றீங்களா? பாவம் அந்த புள்ள நம்மள நம்பி தானே வந்து கல்யாணம் பண்ணிக்கிச்சு. நம்ம தானேங்க கல்யாணம் பண்ணி வச்சோம். அதுவே யாராலங்க? இவனால தானே. இவன் தானேங்க சொன்னா எனக்கு அந்த புள்ள தான் வேணும், கட்டுனா அந்த பிள்ளைய மட்டும்தான் கட்டுவேன், இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே வேணான்னு இவன் தானேங்க சொன்னா. உங்க அம்மாவை எதிர்த்துக்கிட்டு நம்ம தானேங்க அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சோம். இப்ப பாத்தீங்களா அவங்க அம்மா அவ்வளவு கேவலமா பேசிட்டு போறா. இதெல்லாம் யாரால? இந்த பயலால தானுங்க. சரி, ஏதோ லவ் பண்ணிட்டான், அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்குன்னு கண்டு தானே நம்மளும் கல்யாணம் பண்ணி வச்சோம். அந்த பிள்ளை என்னமோ நல்ல பிள்ளை தான், இவன் தான் சரியில்லை. நம்ம தாங்க ஒரு பொண்ணோட பாவத்தை வாங்கிட்டு இருக்கோம். நீங்க என்னடானா கேட்க வேணாங்கிறீங்க? கொஞ்சம் பொறுமையாரு. இந்த பையன்கிட்ட என்னத்துக்கு பொறுமையா பேசுறது? இவன் பண்றது தப்புன்னு இவனுக்கே புரிய வேண்டாம்? என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க மனசுல? என்னம்மா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றானா? அம்மாவுக்கு அம்மா என்னென்ன பிளான் பண்ணி என்னென்ன பண்ணி வச்சிருக்கான்னு இவனுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் பெரியம்மா. என்னடா உனக்கு தெரியும்? சும்மா உங்க அம்மா 1 2 பண்ணல, எம்புட்டு பண்ணி வச்சிருக்கா தெரியுமா? இதுவே வேற பொண்ணா இருந்தா அவ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருந்திருப்பா. இவளா இருக்க கண்டுதான் அமைதியா இருக்கா. உனக்கு அந்த திமிரு தானேடா. நீனே உங்க அம்மா பார்த்து வச்சிருக்க பொண்ணே கல்யாணம் பண்ணிக்க. நானே சொல்றேன், இன்னமேட்டாவது ஜீவாவுக்கு நல்ல வாழ்க்கை அமையட்டும். உன்கிட்ட நான் எதுவுமே பேச விரும்பல. நீ உன் ரூமுக்கு போலாம். பெரியம்மா, நான் சொல்ல வரத கொஞ்சம் கேளுங்க. நீ எதுவும் சொல்ல வேணாண்டா. நீ எதையாவது பேசி பேசிதான் என்னை ஏமாத்துற. என்னை ஏமாத்துறதுனால எனக்கு ஒண்ணும் இல்லடா, உன் வாழ்க்கை தான் அழிஞ்சு போகுது. அதுதான் உனக்கு புரியவே மாட்டேங்குது. எத்தனை வாட்டி நான் சொன்னாலும் உனக்கு அது புரியவே புரியாது. உனக்கு பட்டாதான் புரியும்னா நீ படதான் வேணும். உங்க அம்மா எந்த பொண்ணை காட்டுறாளோ அவளையே போய் நீ கல்யாணம் பண்ணிக்க. எனக்கு எந்த அவசியமும் இல்ல. பெரியம்மா, ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்களே. வேண்டாம் ரத்னம், நீங்க சும்மா இருங்கங்க. இந்த பயலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்புறம் நான் ரொம்ப பத்திரகாளியா மாறிடுவேன். ரத்னம், கொஞ்சம் அமைதியாகு. எதா இருந்தாலும் அவன்கிட்ட பேசுறது தான் நல்லது. அவன் தான் ஏதோ சொல்ல வரான்ல, என்ன சொல்ல வரான்னு தான் கேளுவேன். யார் இவன்? ஐயோ, இவனை பத்தி உனக்கு தெரியவே தெரியாதியா? வாயை திறந்தாலே இப்பெல்லாம் பொய் தான் பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டான். இவன் உண்மையை சொல்ல போறானா? இவனை இன்னமேட்டு நம்பவே கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன். ஐயோ ரத்னம், கொஞ்சம் அமைதியா இருவேன். அவன் என்னதான் சொல்ல வரான்னு கேளு. அப்புறம் பின்னாடி வருத்தப்பட்டு ஒன்னும் ஆக போறதில்ல. இப்ப என்ன? இவன் என்ன சொல்ல வராங்கிறத கேட்கணும். இவன் என்ன சொல்லுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்களே நல்லா பாருங்க, நிறைய கதையா விடுவான். இதுக்கு முன்னாடி நீங்க இருந்ததே இல்ல. இவன்கிட்ட நான் நிறைய கதை கேட்டிருக்கேன். இப்ப நீங்களும் சேர்ந்து கேட்க போறீங்க, அவ்வளவுதான். சொல்லுடா, நான் கேட்கறதுக்கு தயாரா இருக்கேன். இப்ப என்ன நீ பேச போற? பெரியம்மா, எங்க அம்மா என்னென்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். என்ன உனக்கு அப்படி தெரியும்? ஜீவாவை மலை உச்சியில இருந்து தள்ளி விட்டது யாருன்னு எனக்கு தெரியும். பாத்துக்கங்க, கதை ஆரம்பிக்க போகுது, நல்லா கேட்டுக்கங்க. நீ சொல்லுடா தம்பி, யாரா தள்ளி விட்டது? பெரியம்மா, அது வேற யாரும் இல்ல, என்னோட அம்மா தான். என்னது, செம்பாதானா? இது எப்படிடா உனக்கு தெரியும்? எனக்கு தெரியும் பெரியம்மா. ஜீவா தான் அன்னைக்கு ஏதோ குடிச்சிட்டு வந்துட்டு என்கிட்ட எல்லா உண்மையும் உளறிட்டா. அதுல எங்க அம்மாவை பத்தின விஷயத்தையும் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. என்ன? அப்போ உனக்கு எல்லா விஷயமும் தெரியுமா? தெரியும் பெரியம்மா. ரத்னம், என்னங்க? இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாங்க. செம்பா ஏதோ வாயில பேசுவான்னு தான் நினைச்சிருக்கேன். ஆனா இந்த மாதிரிலாம் பண்ணுவாளா? அவ நீங்க நினைக்கிற அளவுக்கு நல்ல வழி கிடையாது. பயங்கர கொடூரமானவ. இத்தனையும் தெரிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு வீட்டை விட்டு துரத்திடாதீங்க. அவளை வீட்லயே வச்சுக்கிறது தான் நல்லது. அப்பதான் அடுத்தது என்ன பண்ணுவான்னு நம்மளும் கண்காணிக்க முடியும். இந்த விஷயத்த ஜீவாப்புல தான் என்கிட்ட சொன்னுச்சு. ஆனா அதை யாருக்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கு. அதனாலதான் உங்ககிட்ட நான் சொல்லாம மறைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. சரிடா, இவ்வளவு உண்மை தெரிஞ்சிருக்குல்ல. இப்போ உங்க அம்மா பார்த்த பொண்ணதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற, அப்படித்தானே? பெரியம்மா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பின்ன வேற எப்படி சொல்ற? உங்க அம்மா அந்த அளவுக்கு குடும்பப்படுத்திருக்காங்க ஜீவாவை. உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தா அந்த பிள்ளைய நல்லபடியா பார்த்துருந்துருக்கலாம்ல. மேற்கொண்டு அந்த பிள்ளைய எவ்வளவு காயப்படுத்துற. இதுல
அவளை வச்சுக்கிட்டு நீ இன்னொரு பொண்ணை போய் பார்த்துட்டு வந்திருக்க. இதுக்கெல்லாம் என்னடா பதில் சொல்ல போற? என்ன கதை சொல்ல போற? பெரியம்மா, நான் எந்த கதையும் சொல்லல. அந்த பொண்ணு வீட்டுக்கு போனது உண்மைதான். ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீங்களும் ஏதாவது ஒண்ணு பேசாதீங்க. என்ன நடந்திருக்கும்? எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கேன் அப்படின்னு தானே சொல்லிட்டு வந்திருப்ப. ஏன்டா உன்னைய பத்தி எனக்கு தெரியாது? இல்ல பெரியம்மா, நான் அப்படிலாம் சொல்லல. வேற என்ன சொல்லிட்டு வந்த? என் பொண்டாட்டி வீட்டுல இருக்காமா, அவளை எப்படியாவது சித்திரவதை பண்ணி வெளியில அனுப்பிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தியா? ஏன் பெரியம்மா இப்படி என்னை வார்த்தையால கொல்றீங்க? ஏண்டா, ஒரு அப்பா அம்மா இல்லாத பிள்ளைய கூட்டிட்டு வந்து வச்சு நீயும் உங்க அம்மாவை எவ்வளவு சித்திரவதை பண்றீங்க அந்த பிள்ளைய. அப்பெல்லாம் தெரியல, நான் பேசுறதுதான் உனக்கு கொடுமையா இருக்கோ? பெரியம்மா, நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, என்ன வேணாலும் பேசிக்கோங்க. ஆனா நான் அந்த பொண்ணு கிட்ட எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு தான் சொல்லிட்டு வந்தேன். இதை என்னை நம்ப சொல்றியா? ரத்னம் அவன் தான் சொல்றான், அந்த பொண்ணுகிட்ட போய் நான் விருப்பம் இல்லை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்புறமும் நம்பாம ஏன்டி இப்படி பேசிட்டு இருக்க? அட போங்க, இவனையும் இவங்க அம்மாவையும் நம்பவே கூடாது. இவன் சொல்றதெல்லாம் தண்ணியில தான் எழுதி வைக்கணும். நீங்க எதுல எழுதி வச்சாலும் சரி, நான் சொல்றது உண்மைதான். அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்லிட்டேன், எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம், என் மனசு முழுக்க என் பொண்டாட்டி தான் இருக்கா, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு நான் சொல்லிட்டு தான் வந்தேன். ராஜா, நீ சொல்றது என் மேல சத்தியமான உண்மை பெரியம்மா. டேய், ஏன்டா உன் மேலாம் சத்தியம் பண்ணிக்கிற? அப்புறம் நீங்க தான் என்னை நம்பவே மாட்டீங்களே, அப்புறம் நான் என்ன பண்ணட்டும்? சத்தியமா சொல்றேன் பெரியம்மா, எனக்கு என் ஜீவா தான் வேணும். அவ இல்லாம என்னால வாழ முடியாது. எப்ப அவ திரும்பி வந்தாலோ அப்பயே நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஆனா அதெல்லாம் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அந்த பொண்ணையே நான் இன்னைக்கு தான் பாக்குறேன் தெரியுமா? தேவையில்லாம ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க போறோமே அப்படின்ட்டு தான் அந்த பொண்ணை பார்த்து பேசிட்டு, எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்லப்பா, கல்யாணத்தை தயவு செஞ்சு நிறுத்திடு அப்படின்னு சொல்றதுக்காக தான் அந்த பொண்ணை தேடியே நான் போனேன். மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டுலாம் நான் போகல. இந்த விஷயம் என்ன அம்மாவுக்கே தெரியாது பெரியம்மா. அப்படியாடா? ஆமா பெரியம்மா. இன்னும் ஏன்டா ஜீவா, நீ என்னமோ அவளை பிடிக்காத மாதிரியே நடந்துக்கிற அப்படி இப்படின்னு என்கிட்ட சொன்னா? அவதான் பெரியம்மா அவ ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா. என்ன சொன்னா? எனக்கு இங்க வாழலாம் இஷ்டம் இல்ல, சும்மா ஜட்ஜு சொன்னாரேன்னு தான் நான் வந்தேன், எனக்கு இங்க வர வேண்டிய அவசியமும் இல்லை, அவர் தான் என்கிட்ட டைவர்ஸ் கேட்டுட்டார்ல, அப்புறம் நான் எதுக்கு இங்க இருக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னான். அவ இப்படி பேச கண்டு தான் நானும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உசு பேத்துற மாதிரியே பேசினேன். ஆக மொத்தத்துல 2 பேரும் ஈகோவால சண்டை போட்டிருக்கீங்க. பெரியம்மா, என் மேல எதுவும் கோவம் இல்லையே. உன் மேல கோவப்படுறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. கோவம் இருக்கே தவிர உன்னை நான் ஒன்னும் வெறுக்கல. நான் கூட ரொம்ப பயந்துட்டேன் பெரியம்மா. அப்ப எனக்கு இருக்காதாடா? எனக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு தெரியுமா உன் மேல? இங்க பாருடா ராஜா, ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன். அவளை நீ வேணான்னு சொன்னதுனால கோவத்துல வேணா அவ சொல்லிருக்கலாம், ஆனா அவ மனசு முழுக்க நீ மட்டும்தான் இருக்க. உங்க அம்மா அவளை எவ்வளவு கேவலமா பேசுறாங்க தெரியுமா? பொண்ணு இல்லாதவ, அனாத, இந்த மாதிரிலாம் அவங்க பேசிட்டு இருக்கும்போது அவளுக்கு மனசு கஷ்டமா இருக்காதா? உன்னைய நம்பி வந்தவளை நீ தானே நல்லபடியா பாத்துக்கணும். அவளுக்கு உன்னை விட்டா வேற யாருடா இருக்கா? எனக்கு புரியுது பெரியம்மா. ஏன் உங்க அம்மாவை கேட்காம இருக்க? என்னமோ மலை உச்சியில இருந்து தள்ளி விட்டது யாருன்னு தெரிஞ்சா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தியா? ஆமா பெரியம்மா, நான் சொன்னேன் தான். இப்ப எங்க போச்சு அந்த கோபம்? அது உங்க அம்மா தான் தெரிஞ்சோடனே ரொம்ப அமைதியாயிட்ட. அப்படின்னா ஜீவாவை விட உனக்கு உங்க அம்மா தான் முக்கியம், அப்படிதானே? அப்படி நான் சொல்ல வரல. நீ இப்படி தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்க கண்டுதான் உங்க அம்மா ஓவரா ஆடுறா. தப்புனா எந்த இடத்துல யார் தப்பு பண்ணாலும் தட்டி கேட்கணும். அது நானா இருந்தாலும் சரி, இல்ல ஜீவாவா இருந்தாலும் சரி, அது உங்க அம்மாவா இருந்தாலும் சரி. நீ இப்படி தெரிஞ்சும் கேட்காம இருக்கிறது தான்டா அவளுக்கு மனசு கஷ்டமா இருக்குதோ என்னமோ. இல்ல பெரியம்மா, நான் கேட்டுருவேன். அப்பா இல்லாம அம்மா என்னைய மட்டும்தான் வளர்த்தாங்க. எவ்வளோ பேருக்கிட்ட எவ்வளோ பேச்சு வாங்கினாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கே வந்துட்டு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தானே நாங்கள் அங்கே போனோம். எவ்வளோ பேர் எவ்வளோ அசிங்கமாக பேசும்போதெல்லாம் அம்மா அதெல்லாம் உதறி தள்ளிட்டு போயிட்டாங்க. என் மேலே உள்ள பாசத்தினால தான் அவங்க அப்படி பண்ணுறாங்க. நான் எங்கே அவங்கள விட்டுட்டு போயிடுவேணுன்ற எண்ணம் தான் அம்மாவுக்கு நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கே நல்லா தெரியும், எங்கள் அப்பாவும் சரியில்லை. எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் எங்கள் அம்மா ஒரு ஆளாக நின்று என்னை வளர்த்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல பெரியம்மா. ஜீவா நல்லவ தான், எதனால அவங்களுக்கு பிடிக்கலங்கிறது எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. தப்புன்னு கேட்கலான்னு போகலான்னு தோணுது. நான் இன்ன வரைக்கும் ஒரு வாட்டி கூட அம்மா கூட பாசமாக பேசினதே இல்லை. நிறையா வாட்டி எரிஞ்சு தான் விழுந்திருக்கேன். அது உங்களுக்கே நல்லா தெரியும். அவங்க பண்ணது பெரிய தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எனக்கு கேட்கறதுக்கு
ஏதோ ஒன்று தடுக்குது பெரியம்மா. அது என்னன்னு எனக்கு புரியல. எங்க அம்மா எல்லாரையும் கஷ்டப்படுத்துறாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எனக்காக அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க, நிறைய ஏச்சு பேச்சு வாங்கியிருக்காங்க, அவ்வளோ பேர் கேவலமாக பார்த்துருக்காங்க. எங்கள் அம்மா நினச்சிருந்தா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம்ல. ஆனால் எனக்காக அவங்க எந்த கல்யாணமும் பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு அவங்க பார்த்து வச்ச பொண்ணை நான் கல்யாணம் பண்ணலையோன்னு நினைக்கிறாங்களோ என்னமோ. நானா தேடி கண்டுபிடிச்சி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லவும் அதை அவங்களால ஏற்றுக்க முடியல. முதல்ல இருந்தே அம்மா என்னோட காதலுக்கு எதிரியாக தான் இருந்தாங்க பெரியம்மா. ஆனால் சடனாக மாறி கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ஆனால் கல்யாணம் முன்னாடி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அவனால் உனக்கு பெரிய பிரச்சனை இருக்குது, உன் உயிருக்கே ஆபத்து இருக்குடா, நீ வேண்டாம், அந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை அதனால கூட பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஏண்டா உங்க அம்மாவை நீ இந்த அளவுக்கு நம்புறியா? இல்லை பெரியம்மா, எங்கள் அம்மா கஷ்டப்படும் போது நான் கூட இருந்திருக்கேன். எல்லாரும் கேவலமாக பேசும்போது எங்கள் அம்மா அழுத அழுகு எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் தான் சொல்கிறேன்ல, எங்கள் அம்மா பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக நான் ஜீவாவையும் விட்டு கொடுக்குறதா இல்லை பெரியம்மா. ஜீவாவுக்கு இவ்வளோ கொடுமையை பண்ணியிருக்காங்க அம்மா. கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் கேட்பேன். ஆனால் அதுக்கான காலம் வரும், அப்போ நான் பேசிக்கிறேன். சரிடா, ஆனால் ஜீவாவை மட்டும் விட்டுறாத. அந்த பிள்ளை பாவம், உன்னை நம்பி தான் இருக்கு. எனக்கு புரியுது பெரியம்மா. அம்மா இப்போ எங்கே இருக்கா? அழுதுகிட்டே ரூமுக்கு போனா, கொஞ்ச நேரம் அழுதுகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் வெளியில வந்துட்டு எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனா. அவ்வளோதாண்டா எனக்கு தெரியும். ஆனா வர நேரம்தான், பக்கத்துல இருக்க செல்லாயம்மன் கோயிலுக்கு தான் போயிருக்கா. வந்துருவா, நீ ரூம்ல வெயிட் பண்ணு. ஆ சரி பெரியம்மா. என்ன ரத்னம், உன்னோட கோபம்லாம் போயிடுச்சா? போயிடுச்சுங்க. இவன் இவ்வளோ பக்குவமா யோசிப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பிள்ளைங்க வளர வளர கண்டிப்பா பக்குவமாயிருவாங்க. நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். பாவம், புள்ளைய வேற அடிச்சிட்டேன். அவன் என்ன நினைச்சிருப்பான்? ரத்னம், உண்மையாலுமே ராஜா உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கான். ஏன் அப்படி சொல்றீங்க? நீ சொல்லவும் எல்லா விஷயத்தையும் அவன் உன்கிட்ட சொல்லிட்டான்ல. ஆமாங்க, நான் தான் அவனை சரியா புரிஞ்சுக்கல. சரி, என்னமே புரிஞ்சுக்கிட்டீல்ல? எப்படியோ, நான் புரிஞ்சுக்கிறேனோ இல்லையோ, அவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தா சரிதான். அதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க. கல்யாணம் வேணான்னு கல்யாணம் பொண்ணுக்கிட்டே போய் சொல்லிட்டு வந்துட்டான். இன்னமேட்டு இந்த கல்யாணம் நடந்த மாதிரி தான். எனக்கு என்னமோ செம்பா மூஞ்சிய பார்க்கதான் சகிக்காதுன்னு தோணுது. ஷாப்பிங் போயிட்டு வருவா, என்ன பண்றான்னு பாப்போம். அக்கா, என்ன அக்கா, இந்த பைத்தான்ல எப்போ பார்த்தாலும் எரர் வந்துட்டே இருக்கு. என்னன்னு நீயே கிளியர் பண்ணு, உனக்கு தான் எல்லாம் தெரியும்ல. தெரியும், அப்புறம் என்ன, எதுக்கு என்னைய கேட்குற? இப்படியே எவ்வளோ நேரம் தான் உண்மையே உட்காந்துருக்க போறீங்க? வேலை நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத, ஒழுங்கா வேலையை பாரு. அக்கா, எவ்வளோ நாள் தான் இப்படியே கோவமாகவே இருக்க போறீங்க? இப்போ என்னதான் உங்கள் பிரச்சனை? இங்கே பாரு பிரீத்தி, வேலை இருக்கிற டைமில் பேசிகிட்டு இருக்காத. சிசிடிவி கேமராலாம் இருக்குது, செக் பண்ணாங்கன்னா நம்ம 2 பேருமே வேலை பார்க்கல, பேசிகிட்டு தான் இருந்தோம்னு சொல்லிடுவாங்க. எதா இருந்தாலும் பிரேக் டைமில் பேசிக்கலாம், நீ அமைதியாக இரு. அக்கா, என்னடி உனக்கு ஒரு வாட்டி சொன்ன புரியாதா? அது இல்லைக்கா, கணேஷ் சார் வராரு. என்ன, கணேஷ் சார் வராரா? எங்கடி? அங்கதான்க்கா நிற்கிறாரு, பாருங்க. சார், என் இடத்துக்கு நீ வர ஆரம்பிச்சிட்டீல, என்னைய டவுன் ஆக்கிட்டீல நீனு. சார் அப்படிலாம் எதுவும் இல்லை சார். உன்னோட எந்த விளக்கமும் எனக்கு தேவையில்ல. கணேஷ் சார், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவன் வேற எங்கிட்டு போனாலும் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கான். ஒன்றும் இல்லை, சும்மா தான். ஓகே சார். மேம். சொல்லுங்க சுனில். இல்லை மேம், அந்த மார்ட்டோட டிசைன் போட்டுட்டீங்களா? இதோ போட்டுட்டே இருக்கேன். டேய், என்கிட்ட தானேடா சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் இல்லை சார், நீ போய் கருணாகரன் சார்கிட்ட கேளு. என்கிட்ட தான் சொன்னாங்க, என் டீம் தானே போடணும். அந்த மார்ட்டில் நீங்கள் கொடுத்த டிசைன் ஓகே ஆகலையா சார்? என்னது, அவங்களுக்கு கீதா மேடம் போட்ட டிசைன் தான் ஓகேவா? அதனால தான் கருணாகரன் சார் அவங்கள்ட்டே போய் வாங்கிட்டு வர சொன்னாங்க. இது எப்போ நடந்துச்சு? இது இப்போதான் சார், காலையில் வந்தோடனே போட்டு கொடுத்தாங்க. காலையில் வந்தோடனே போட்டு கொடுத்துட்டாளா? ஆமாம் சார், எஸ்டர்டே கால் பண்ணி கீதா மேடம்கிட்ட சொல்லிட்டேனே. கீதா மேடமா? எஸ் சார், கருணாகரன் சார் இனிமே அப்படிதான் கூப்பிட சொல்லியிருக்காங்க. நேற்று சாயங்காலம் எனக்கு ஃபோன் அடிச்சு சொல்லி டிசைன்லாம் வாங்கிட்டு நைட்டு இவகிட்ட சொல்லிட்டு நீங்கள் டிசைனை காலையில் ஓகே பண்ணியிருக்கீங்க. நீங்கள் யார் டிசைனை வேணாலும் ஓகே பண்ணுங்க, என் டிசைன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட சொல்ல வேணாம் சார்.
அது கருணாகரன் சார் தான் சொல்ல வேணான்னு சொன்னாங்க. கருணாகரன் 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 எங்க இருக்கான் அவன்? சார் அவர் கேபின்ல தான் இருக்காரு. அவனுக்கு சார் இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்காரு, உங்களை கொஞ்சம் அனுப்ப வேணான்னு சொன்னாரு. ஏய் கொஞ்சம் அமைதியா இருடி. ச்சே, எப்பதான் கருணாகரன் ஃப்ரீயா இருப்பான்? சார் அது என்னன்னு அவர்கிட்ட தான் சார் கேட்கணும். ஆனா இன்னைக்கு ஃபுல்லா நீங்க ரூமுக்கே வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் சாருக்கு என்ன அவ்வளோ பெரிய வெட்டி முடிக்கிற வேலை இருக்கோ? அதெல்லாம் இல்லையா சார், கொஞ்சம் ஹெவி ஒர்க் இருக்கான். ஏய் கொஞ்சம் அமைதியா இருக்கியா? எதுக்கு சிரிச்சு சிரிச்சு பல்ல பல்ல காட்டுற? அப்புறம் கீதா மேடம் ஒர்க் பண்ணும்போது நீங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்க சொன்னாங்க. அதனால நான் இங்க இருந்து கிளம்பணும், அவ்வளவுதானே? எஸ் சார், போறேன். இனிமேட்டு ஏதாவது டிசைன் வேணும் அது வேணும்னு என்கிட்ட வந்து கேட்கட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. அப்பாடா, இனிமே நீங்க நிம்மதியா வேலை பார்க்கலாம். கீதா மேடம் சொல்லுங்க சுனில். ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லுங்க, கண்டிப்பா நான் வந்து நிக்கிறேன். சொல்றேன். இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, பட் இனிமே ஏதாவது ப்ராப்ளம்னா கண்டிப்பா கூப்பிடுங்க. ஓகே சுனில். ஓகே மேடம். ஏண்டி இப்ப எதுக்கு நீ பல்ல பல்ல காட்டுற? உன்னால வாய் முடிட்டு கம்முன்னா இருக்க முடியாதா? கொடுத்த வேலையை பாருடினா அந்த ஆள் ஒரு கிறுக்கேன் எதையோ ஒன்று பேசிட்டு போறான். அவனை பார்த்துட்டு கெக்க பெக்கன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்க. அக்கா இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? பின்ன என்னடி, அவன் கரு வச்சான விடவே மாட்டான் தெரியுமா? நானே அவன்கிட்ட இருந்து உன்னை எப்படா காப்பாத்துறதுன்னு பாக்குறேன், நீ வேற அவனுக்கு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கொடுக்குற. அக்கா என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? என் பேச்ச கொஞ்சம் கேட்டாதான் என்னவா? அக்கா இந்த கணேஷ் வேற யாரும் இல்ல. நான் காலேஜ் படிக்கும்போது இவன் 4th இயர் படிச்சான், என்னோட சீனியர் தான். என்னடி சொல்ற? ஆமாக்கா, அப்பவே இவன் ஒரு டம்மி பீஸு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னமா இவனை வச்சு கலாய்ப்பாங்க தெரியுமா? நீங்க என்னடானா இவனுக்கு போய் பயந்துட்டு இருக்கீங்க. அவன் எப்படி பேசிட்டு போறான்னு பாத்தியில? அக்கா அவன் வெறும் வாய் மட்டும் தாங்க பேசுவான். அவனுக்கு என்னை நல்லாவே தெரியும். என்ன நீங்க இருக்கவும் என்கிட்ட ஒழுங்கா பேச மாட்டீங்கன்னா அவ்வளவுதான். அவன் ரொம்ப மோசமான கேரக்டர்னு கேள்விப்பட்டேன்டி. ஐயோ, அதுக்கெல்லாம் எந்த வாய்ப்பும் கிடையாது. அந்த மாதிரிலாம் அவன் பண்றதுக்கு லாய்க்கும் கிடையாது. சரியான பயந்தாங்குழி பையக்காவே. மூஞ்சியை மட்டும்தான் அப்படியே உருன்னு வச்சுக்கிற மாதிரி வச்சுப்பான். அப்பதான் நம்மளை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்கன்னு நினைப்பேன் அவனுக்கு. மற்றபடி அவன் ஒரு சரியான காமெடி பீஸு. என்னடி அவன் இவன் பேசுற? அக்கா அந்த ஆளு உங்க வயசு தான் இருக்கும். ஆமா அது வேணா கரெக்டு தான். ஆனா அவரு சீனியர்ல, எனக்கு முன்னாடியே இந்த ஆஃபீஸ்ல அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த மரியாதைக்காவது நான் அவரை தானே கூப்பிடணும். ஐயோ ஐயோ, அவன் படித்த காலேஜில் நான் படிக்கும்போது எப்படியெல்லாம் இருப்பான் தெரியுமா? எனக்கே சிரிப்பாக வரும். நான் ஒரு 2 வாட்டி அவன்கிட்ட பேசியிருக்கேன், அவ்வளோதான். அப்படியா? இதெல்லாம் ஏண்டி என்கிட்ட காலையில் சொல்லலை? நீங்கள் எங்கே சொல்ல விட்டீங்க? அவனை பற்றி எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன்னு நான் சொல்லிட்டேன். கேட்டாதானே? இப்போவும் சொல்கிறேன், அவனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அவன் ஒரு டம்மி பீஸ், அவ்வளோதான். பில்டப் தான் பயங்கரமாக கொடுப்பான். மற்றபடி அவன் சைட்லேருந்து ஒன்றும் பண்ண மாட்டான். அதுக்கு நான் கேரண்டி. நான் எத்தனையோ வாட்டி அந்த காலேஜில் பார்த்துருக்கேன். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரியான ரவுடி பயலுக. முன்னாடி நின்று சண்டை போடுவான். இவன் கௌதம்ன்ற பையன் பின்னாடி போய் நின்றுக்கிட்டு ஒளிஞ்சிருந்து பார்ப்பாங்க்கா. அந்த அளவுக்கு பயந்தாங்குழி. எனக்கு நீங்க இவனை பார்த்து பயப்படுறதா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவன் சரியான மொக்க பீஸு. இதுக்கு நீங்க அப்பவே நீங்க பண்ண ப்ராஜெக்ட் எல்லாம் நான் தான் பண்ணேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இந்நேரம் பெரிய லெவலுக்கு நீங்க போயிருப்பீங்க. இவன் வெறும் பூச்சாண்டி தாங்க காட்டுவான். எதுக்கும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன் உங்க கூட. என்னமோ சொல்ற பாப்போம். இருந்தாலும் எனக்கு ஓரத்துல ஏதோ கொஞ்சம் பயப்பா தான் இருக்கு. அக்கா நான் கூட இருக்கும்போது எதுக்கு பயப்படுறீங்க? என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். சரிடி. அம்மா தாயே, இதுக்கப்புறமாவது ஒழுங்கா பேசுவீங்களா மாட்டீங்களா? பேசுறேன்டி. என்னோட பையன்லாம் ஒன்ன நினைச்சுதான். எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு எங்க அத்தான் பார்த்துப்பாரு. அதே தான் நானும் சொல்றேன். மாமா என்னையும் தான் பார்த்துப்பாரு. பொள்ள உடைக்க போறேன் பாருப்ப. அக்கா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேங்க்கா. சரி வேலையை பாரு. சரிக்கா.